Hi friends, welcome to DJ's சமையல். இன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா homemade tomato sauce. இது செய்யறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த DJ's சமையலுக்கு நியூ வியூவரா இருந்தீங்கன்னா நீங்க மறக்காம Subscribe பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புது நியூ சமையல்லாம் நீங்க வந்து பார்த்து அதுபடி நீங்க செய்துக்க முடியும். இப்போ டொமேட்டோ சாஸ், homemade tomato sauce. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை நம்ம பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் செய்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தாக்கா நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய டொமேட்டோஸ் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணும், 10 minutes வந்து நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிட்ட உடனே இப்படி நல்லா சுருக்கமாக வரும் அந்த தோல். அந்த டைமில் நம்ம இதை எடுத்து கூல் பண்ணி வச்சுக்கணும். 3 தக்காளி பாயில் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கிறது சுகர் வந்து இந்த மாதிரி ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். அந்த அளவு தக்காளிக்கு இந்த 3/4 கப் அளவு சுகர் இருக்கணும். ஏன்னா நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் சாஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கீ எடுத்திருக்கேன். கீ வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் போல் கீ எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஸ்மெல்காகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாஸ். நெக்ஸ்ட் கேஷ்யூ எடுத்துக்கணும். கேஷ்யூ வந்து நம்மளோட விருப்பப்படி தான் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதை கார்னிஷ் பண்ண போகிறோம். அப்போ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், பிள்ளைங்களுக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேஷ்யூ எடுத்துருக்கேன். அடுத்து உப்பு வந்து ரொம்ப பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக தான், மற்றபடி ரொம்ப எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சமாக சால்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன நான் சொல்லிட்டேன். இந்த டொமேட்டோஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுக்க சொன்னேன். இப்போ வந்து அந்த ஸ்கின் எப்படி ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் நம்ம எப்படி எடுக்கணுன்ட்டு ஒரு இதுக்கு நான் காட்டுறேன். ஒரு டொமேட்டோ வச்சு நம்ம சாதாரணமாக அப்படி இது பண்ணாலே பீல் பண்ணாலே அது வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பாயில் பண்ணும்போதே அந்த வெடிப்பு விட்டு நமக்கு நல்லா வந்திருக்கும் இல்லைங்களா? அதனால் அப்படி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ எப்படி எடுத்துட்டோமா? இப்போ இந்த மேலே மட்டும் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் கொஞ்சம் நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இதை வந்து ஹாஃபாக இப்படி கட் பண்ணலாம். நம்ம இப்படி கட் பண்ணி இப்படி நம்ம பண்ணி எடுக்கணும். எடுக்கும்போது இந்த ஜூஸியாக வரும், அது பரவாயில்ல, விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சைடு வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த 2 சைட்ஸ் நம்ம இப்படி கைவிட்டு எடுத்தோம்னா இந்த சீட்ஸ் வந்துடும். இப்போ நம்ம இந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்படி எடுத்துடணும். உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா நமக்கு இப்படி வரும். வெறும் இந்த பல்ப் மட்டும் இருக்கும் நமக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹாஃப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த ஓரத்தில் வந்து அந்த மேல் இடம், அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அது நமக்கு தேவையில்லாதது. அதை கட் பண்ணி நம்ம அந்த இடத்த அப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு திரும்ப அதில் இருக்கிற சீட்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது கொஞ்சம் சின்ன வேலை தான், ஆனாலும் இதை செய்தோன்னா நம்ம வந்து டேஸ்டியான ஒரு டொமேட்டோ சாஸ் நம்மளே ரெடி பண்ணது பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரி நான் வந்து மீதி 2 டொமேட்டோஸை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். இந்த மாதிரி இப்படி ரிமூவ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் ஏற்கனவே. இப்போது இந்த டொமேட்டோஸ் எல்லாம் ஒன்றாவே நான் போட்டுக்கிறேன். நான் இப்போ இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த டொமேட்டோஸ் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்க போகிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணணும். கொஞ்சம் கூட அந்த திப்பியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக திப்பியாக இல்லாமல் நல்லா வந்து அதை நம்ம மிக்சரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யணும்னு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்யணுன்றதை நான் காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்ட பிறகு இப்படி வரும் நமக்கு டொமேட்டோ பியூரி. இப்படி வரும். நம்ம வந்து டொமேட்டோஸ் வந்து எப்படி பாயில் பண்ணி அதோட ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி உள்ள சீட்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணணும், அப்புறம் அந்த மேலே இருக்கிற இடம்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் நம்ம காட்டணும். அதெல்லாம் பார்த்தீங்க.
அதுக்கப்புறம் வந்து அந்த தக்காளியை வந்து என்ன பண்ணணும், நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். நல்லா கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது. நல்லா வந்து கிரைண்ட் பண்ணோடனே நமக்கு இப்படி வந்து ஒரு டொமேட்டோ பியூரி கிடைக்கும். இப்போ இந்த பியூரியை வச்சு தான் நம்ம வந்து சாஸை ரெடி பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம இதில் வந்து டொமேட்டோ பியூரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போதான் கொஞ்சம் நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கொஞ்சம் கலக்க வேண்டிய நேரம் வரும். அப்போ நம்ம நல்லா கொஞ்சம் பண்ணணும். இப்போ வந்து இங்கே பபிள்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இதனால கொஞ்சம் தொடர்ந்து நம்ம நல்லா கொஞ்சம் இப்போ கிண்ட வேண்டிய வேலையின்மைக்கு தான் நமக்கு. இது ஒன்று நல்லா நம்ம தொடர்ந்து ஸ்டர் பண்ணினே இருக்கணும். நம்ம வந்து தக்காளி வந்து போட்டது பார்த்து நிறைய போட்டிருந்தா கூட நமக்கு வந்து அந்த ஸ்கின்னு, அந்த சீட்ஸு, அந்த இதெல்லாம் ஜூஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணதுனால கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போதும். இப்போ நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இந்த நல்லா கொஞ்சம் பபிள்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாகுது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் ஒரு 3/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடி நம்ம வெறும் அந்த தக்காளி இதை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அந்த சாஸ் கலர் நமக்கு வருது பாருங்க. அதனால் நம்ம வந்து வெளியே வந்து வாங்கி கொடுக்கறதோட பிள்ளைங்களுக்கு நம்மளே கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணி செய்து கொடுத்துட்டோம்னா நமக்கு ஹெல்த்தியாக, நமக்கு கணக்கு தெரிஞ்சு நல்லாவும் பிள்ளைங்களுக்கு ஒரு டிஷ் கொடுக்குறோம், அந்த சாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நமக்கு இருக்கும். இப்போ இதுமாரி நல்லா இது கொஞ்சம் சுண்டணும். நல்லா சுண்டி திக்காக வரும்போது நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம சுகர் போட்டிருக்கோம். இப்போ நல்லாவே நிறைய சுகரே போட்டிருக்கோம். பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லா இருக்கும், பார்க்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இந்த சுகர் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சுகர் நல்லா கொஞ்சம் காட்டணும்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, சும்மா லைட்டாக அவ்வளோதான் சேர்க்குறேன் நான் சால்ட்டு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் மேலே. இது நல்லா இன்னும் நல்லா நம்ம கலக்கணும். இது வந்து எப்படியும் ரெடியாகும் நமக்கு 5 to 10 minutes ஆகும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த தக்காளியில் வந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லாம் நமக்கு போகணும். நம்ம என்ன தான் செய்தாலும் அந்த ஸ்மெல் லைட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த ஸ்மெல் போகிறதுக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் உள்ள ஏதாவது ஒரு எசன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், நமக்கு இருக்கும். இதை அப்படியே சிம்லேயே நல்லா வச்சுக்கலாம். நம்ம சிம்லேயே இன்னும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு மாதிரி தண்ணியாட்டம் ஓடிச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் நமக்கு தேவையான எதனா ஒரு ஃப்ளேவர் எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னால் நான் இப்போ கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ட்ராப் போல் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிடையாது, கொஞ்சம். எசன்ஸ் வாசனை எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க ஏலக்காய் பெஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ணலாம், ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அந்த ஏலக்காயோட தோல்லாம் நீக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தள்ளினா அப்படி போகுது, அப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு நல்ல ஸ்டேஜ். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிண்டி நம்ம எடுத்துடலாம்.
இப்போ இந்த மாதிரி அப்படியே சுருண்டு வர மாதிரி கொஞ்சம் வருது இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் இந்த எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல ஒரு இருக்கும் நமக்கு. இது வந்து சாஸே வந்து பிள்ளைங்க அப்படியே சாதாரணமாகவே அப்படியே சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்க, இப்போ நெய் விட்டுட்ட பிறகு எப்படி இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம். இப்போ பாருங்க எப்படி இருக்கு சாஸு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது வரைக்கும் போதும் நமக்கு. இப்போ நம்ம இது வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்னிஷ் பண்ண நம்ம கேஷ்யூஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் ரெடியாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், cook easy, eat healthy. So stay tuned to DJR Samayal. Bye friends.